ஹாய், இன்றைக்கான வீடியோவில் மாட்டேன் அப்படின்ற சொல்லுவோம்ல, மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. டோன்ட் அப்படியும் சொல்லுவோம், ஓன்ட் அப்படியும் சொல்லுவோம். இப்போது ஓன்ட் அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம ஒரு 20 சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஓன்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், ரெண்டுக்குமே மாட்டேன் அப்படின்ற மீனிங் தான். டோன்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓன்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றத ஃப்யூச்சரில், சரியா, இப்போவும் இல்லை, நான் இனிமேலும் செய்ய மாட்டேன், அதாவது இனிமேலும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு ஓன்ட் யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டோன்ட் ஓன்ட் ரெண்டுக்கும் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது ரெண்டையுமே மறக்காதீங்க. டோன்ட் அப்படின்னா இப்போ இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா டோன்ட்டும், இப்போ ஃப்யூச்சரில் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம ஓன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் லைக் டீ, ஐ ஓன்ட் லைக் டீ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் லைக் டீ எப்போ யூஸ் பண்ணணும், ப்ரெசண்ட்டில் இது இப்போது நான் டீ குடிக்க மாட்டேன், இப்போது இந்த டைமில் நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் லைக் டீ, எனக்கு டீ பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் டீ, இப்போது நான் இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. ஐ ஓன்ட் லைக் டீனா எனக்கு எப்போவுமே இது பிடிக்காது, ஃப்யூச்சர்லேயும் நான் இதை குடிக்க மாட்டேன் அப்படின்ற இடத்துல ஐ ஓன்ட் லைக் டீ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நான் குடிக்க மாட்டேன், சரியா. இந்த இப்போ எனக்கு டீ பிடிக்கலை அப்படின்னா ஐ டோன்ட்டும், இனிமே ஃப்யூச்சரில் எப்போவுமே பிடிக்காது அப்படின்னா ஐ ஓன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓன்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 20 சென்டென்ஸ் பார்க்கலாமா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாட்டேன் அப்படின்றது தான் எல்லாமே. நான் போக மாட்டேன், வரமாட்டேன், செய்ய மாட்டேன், கேட்க மாட்டான், அந்த மாதிரி மாட்டார்கள் இதை பற்றி தான், சரியா. நான் போக மாட்டேன் இது சிங்குலர், சரியா. நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன், அப்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இல்லை, இனிமே அங்கே போக மாட்டேன், நாளைக்கு நான் ஊருக்கு போக மாட்டேன், இனிமேலும் போக மாட்டேன் அங்கே அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற செயல், நான் போக மாட்டேன். அப்போது நான் அப்படின்னா ஐயும், போக மாட்டேன் அப்படின்னா ஓன்ட் கோ, போக மாட்டேன் அப்படின்னா ஓன்ட் கோ, ஐ ஓன்ட் கோ, நான் போக மாட்டேன். இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் கோ. நான் இனிமே, நாளைக்கோ இல்லை இனிமேலோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஓன்ட் கோ, போகவே மாட்டேன். அவள் வரமாட்டாள், அவள் வரமாட்டா. அவள் அப்படின்னா என்ன, சி வரமாட்டா, அவள் வரமாட்டா, இப்போ இல்லை, இனிமேலும் வரமாட்டா, கூப்பிட்டா வரவே மாட்டா. சி ஓன்ட் கம், அவள் வரமாட்டா. அவன் உதவ மாட்டான், ஹீ ஓன்ட், உதவுறது அப்படின்னா என்ன, ஹெல்ப், ஹீ ஓன்ட் ஹெல்ப். அவர்கள் கேட்க மாட்டார்கள், தே ஓன்ட், கேட்குறது அப்படின்னா என்ன, லிசன் பண்ணுறது, ஸோ தே ஓன்ட் லிசன். சப்ஜெக்ட் எழுதி ஓன்ட் எழுதி அந்த வேர்பு என்ன செய்ய மாட்டாங்களோ அதை எழுதிடணும், அவ்வளோதான். ஓன்ட் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது ஃப்யூச்சர் ஆக்ஷன் பற்றி, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு ஃப்யூச்சரில் ஓன்ட் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன்ட் அப்படின்றத தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். டோன்ட் அப்படின்றத ப்ரெசண்டில் உள்ளதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு போக போக சென்டென்ஸ் வரும். நாங்கள் காத்திருக்க மாட்டோம், நாங்கள் அப்படின்னா என்ன, வி, நாம் அப்படின்னு அர்த்தம். காத்திருக்கிறது அப்படின்னா வெயிட், வி ஓன்ட் வெயிட், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா, வி ஓன்ட் வெயிட். நான் விடமாட்டேன், நான் விடவே மாட்டேன், ஐ ஓன்ட், விடமாட்டேன் அப்படின்னா என்ன, குவிட், ஐ ஓன்ட் குவிட், நான் விடமாட்டேன், குவிட் பண்ண மாட்டேன். அவள் அழமாட்டாள், சி ஓன்ட் க்ரை, அலறது அப்படின்னா க்ரை, சி ஓன்ட் க்ரை. அவன் தங்க மாட்டான், தங்குறது அப்படின்னா என்ன, ஸ்டே, ஹீ ஓன்ட் ஸ்டே. ஸோ ஓன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா சென்டென்ஸுக்குமே ஓன்ட்டு தான் வரும். ப்ரெசண்ட்னா டோன்ட் யூஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு அவர்கள் விளையாட மாட்டார்கள், தே ஓன்ட், விளையாடுறது அப்படின்னா ப்ளே, தே ஓன்ட் ப்ளே.
இதில் உள்ள எல்லா சென்டென்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாது, இப்போ இல்லை, இனிமே தெரியாது. வி won't know. வி டோன்ட் நோ அப்படின்னா இப்போ இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா? வி won't know, நமக்கு தெரியாது. ஸோ அப்போ won't யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் தானே அது. ஸோ எந்த சுச்சுவேஷனும் அதை பொறுத்து நீங்கள் பேசிக்கலாம். won't எப்படின்னா இனிமேல் நம்ம எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு தெரியாது தானே. ஸோ வி won't know. நான் தூங்க மாட்டேன். ஐ won't sleep. அவள் பேச மாட்டாள். she won't talk. நாங்கள் வெல்ல மாட்டோம். நாங்கள் வெல்ல மாட்டோம். we won't வெல்றது அப்படின்னா win. we won't win. இதில் இருக்க எல்லா சென்டென்ஸுமே ஈஸியான சிம்பிளான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லாங் சென்டென்ஸ் கொடுக்கல. ஸோ சிம்பிளாக ஸ்மால் சென்டென்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அவள் சிரிக்க மாட்டாள். அவள் சிரிக்க மாட்டாள். எப்போவுமே அவள் உம்முனாதான்ப்பா இருப்பா, சிரிக்கவே மாட்டா. she won't laugh. இப்போ சிரிக்க மாட்டா அப்படின்னா she don't laugh. அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ they won't agree. they won't agree. அவன் வண்டி ஓட்ட மாட்டான். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஓட்டவும் மாட்டான். he won't drive. அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்க மாட்டான். he won't listen. he won't listen. அவன் கேட்க மாட்டான். சொல் பேச்சு எப்போவுமே கேட்க மாட்டான்ப்பா அவன். அவன் பாட மாட்டான். he won't sing. he won't sing. இப்போது ஈஸியாக புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் won't யூஸ் பண்ணி ஒரு என்ன செய்ய மாட்டாங்களோ அதை எழுதியாச்சு. இப்போ அந்த கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான் அப்படின்றத எடுத்துட்டு அவன் சேர மாட்டான் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? he won't join. அவ்வளோதான். என்ன செய்ய மாட்டாங்களோ அதோட இங்கிலீஷ் வேர்டு நமக்கு தெரிஞ்சால் போதும், அதை நம்ம சென்டென்ஸில் எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா மீனிங் கண்டிப்பாக தெரியணும், வேர்பும் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? இப்போது இன்றைக்கான லெசன்லேருந்து உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸியானது தான். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நான் நிறுத்த மாட்டேன். நான் நிறுத்த மாட்டேன். நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.